இனிய காலை வணக்கம். எவ்வளோ அழகாக இருக்குது அதிகாலை. இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 மாதம் மலேசியா வாழ்க்கை. வாங்க இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வேலை ஆரம்பிச்சிருச்சு. ரகு தோசை மாவு கரைக்கிறேன். இது போல் ஆஃப் ஆயில் ஃபுல்லாக போட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு அடுக்கணும். நாசிலம்மான்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த முட்டை வச்சு கொடுப்பாங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். இப்போ தான் உட்காந்துருக்கேன். இப்போ மணி 11:45, 12 ஆக போகுது. ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு இவ்வளோ நேரம். ஐ லைக் இட். இதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே நான் சப்ளையர் வேலை செய்யணும். இன்றைக்கி 3 அடுப்பையுமே திறந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ ஆர்டர். 8 தோசை, 5 தோசை, 12 தோசை அப்படி ஆர்டர் வந்துச்சு. தோசை மாவு சரியில்லாமல் போச்சு. காலையில் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி அதிகமாக போச்சு. அதுக்கப்புறம் நான் மீதி இருந்த தோசையை எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அப்புறம் போட்டேன். அதுக்கப்புறம் தான் நல்லா வந்தது. சாவட்டி வேலை இன்றைக்கி. டைம் போனதே தெரியல. ஆனால் 1 மணிக்கு மேலே டைமே போகாது. அது 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே சுத்தமாக போகாது டைம். 5:30 மணி ஆச்சு, 6 மணி 5:45 ஆச்சுன்னா ஒரு நிமிஷமும் அப்படியே நகரும். ஏன்னா 6:30 மணியோட வேலை முடிச்சிருமா. அந்த கடைசி 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் போகவே போகாது. மண்டை காஞ்சிரும். மைதா வாங்க வந்திருக்கிறேன். இப்போலேருந்து நான் ஒரு சப்ளையர். மைதா இதெல்லாம் இதோட விலை 18 வெள்ளி, 19 வெள்ளி, 10 வெள்ளி.
இருக்கிறான் இல்லைங்க, இவன் தான் நைட் ரொட்டி மாஸ்டர். இவனுக்கு எல்லா உதவியுமே நம்ம வந்துட்டு பண்ணி கொடுக்கணும். வேலை செய்கிறதுனா பெரிய சோம்பேறி, சும்மா சென்னாங்கிருச்சா மோதியா. நாசிக்கிறீங்க ஐம் குன்னிட், நாசிக்கிறேன் ஐம்னு சொல்கிறாங்க, நாசிக்கிறீங்க ஐம் குன்னிட். இது தப்பாக சொல்கிறான் ஆடுற. வேலை முடிஞ்சு ரூமுக்கு போய்கிட்டு இருக்கேன். ரூமுக்கு வந்தாச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது நண்பர்களே, மணி இப்போ 8 மணிக்கு மலேசியா டைம். என்னோடய லைவ் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நான் லைவ் பண்ணுவேன். வீட்டில் பயங்கரமான சண்டை பிரச்சனைகள். எங்கள் அப்பாவோட குடி ஒரு பக்கம், எங்கள் அம்மாவுக்கு வேலைக்கு போக முடியல, உடம்பு முடியல, வீட்டில் சுத்தமாக காசு இல்லை, நான் அனுப்புனா தான் காசு, அது இதுன்னு எல்லாம் பிரச்சனைகள். ஞாயிற்றுக்கிழமையில் வீக்கெண்ட் ஒரே சண்டை சச்சரவு. அது மட்டும் இல்லாமல் நானும் வாரத்துக்கு ஒரு டைம் லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க கூடலாம் பேசி ரொம்ப மன உளைச்சல், மண்டை காயுது, பயங்கரமான டென்ஷன். அம்மா அப்பா கிட்ட 2 பேர்ட்டையுமே சண்டை போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கடந்து சில மன ரீதியான கஷ்டங்கள் இங்கே மலேசியாலேயும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பழக்க வழக்கங்களில், யூடியூப்பில் இதுக்கு மேலே இந்த வறுமை வந்து யூடியூப்பை எதிர்பார்க்க வைக்கிது. காசு வரணும் அப்படி சொல்லி அந்த காசு பணம் சம்பாதிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு யூடியூப் பக்கம் திரும்புது. யூடியூப்லேருந்து காசு சம்பாதிக்கலாம் தானே, அந்த வறுமை வந்து அது போல் எதிர்பார்க்க வைக்கிது. யூடியூப்பில் சுத்தமாக வியூஸ் போகலை. ரொம்ப மனசு வந்துட்டு சரியில்லை. ரொம்ப வந்துட்டு மன ரீதியாக நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். ரொம்ப என்ன சொல்கிறது. சரி, ஓகே, நம்ம இந்த நாளை முடிச்சுக்கலாம். செமையாக பசிக்குது, ஆனால் சாப்பிட பிடிக்கல. நான் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறேன். திரும்ப வீட்டுக்கு ஃபோன் அடித்து பேசிட்டு தூங்குறேன். வெளிநாடு ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு. கையோட நண்பர்களே, இந்த நாள் நான் குடி இல்லாமல் கடந்துட்டேன். என்ன மாதிரி இருக்குன்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, பார்த்து பத்திரமா இருங்க. நாளைக்கு சந்திப்போம். பாய்.